என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சில பேரை நம்ம பார்க்க முடியும். ஏதாவது ஒரு உயர்வுக்கு வந்துட்டாங்கன்னா தலகால் தெரியாமல் ஆடுவாங்க. அவங்க கரங்களில் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டாங்கன்னா, அல்லது ஒரு ஆளுகையோ அல்லது தலைமைத்துவமோ கொடுக்கப்பட்டு விட்டால், அல்லது வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, அல்லது ஒரு நல்ல ஒரு அதிகாரி என்ற ஸ்தானத்துக்கு வந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் தலகால் தெரியாமல் ஆடுவாங்க பாருங்கள். தாங்க கீழே இருக்கிறவங்கள நசுக்க ஆரம்பிப்பாங்க. தான் வச்சது தான் சட்டம், தான் சொல்கிறது தான் சரி, நான் சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பல பேருக்குள் எழும்புவதை நம்ம பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் அவர்களுக்குள் பெருமை எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 24வது வசனத்தின் 2வது பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார். உங்கள் தலை மேலே இருக்கிற அந்த கிரீடம் தலைமுறை தலைமுறையாக அப்படியே இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு நாள் உங்கள் தலையிலிருந்து அது கீழே விழுந்துடும். கிரீடம் என்று சொன்னால் உங்கள் கரங்களில் இருக்கிற ஆளுகை, உங்கள் கரங்களில் இருக்கிற அதிகாரம், அது நிமித்தம் நீங்கள் ரொம்ப ஆணவம் பிடித்து ஆடிக்கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் இங்கே தன் வார்த்தையின் மூலமாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். என்ன மகனே, என்ன மகளே, இப்படியே ஆடிட்டே இருக்கிறியே, இப்படியே கடைசுவரில் இருந்துடும் நீ நினைக்கிறியா? இல்லை, தொடர்ந்து உன் குடும்பம் அப்படியே ஆளுகை செய்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறியா? இப்படியே ஒரு இருமாப்பாய் பெருமை நிறைந்த ஒரு மனிதனாய் ஆணவத்தில் நீ ஆடிக்கொண்டிருந்தால் கடைசுவரில் இப்படியே போய் கொண்டிருக்குன்னு நினைக்கிறியா? தலைமுறை தலைமுறை தோறும் கிரீடம் தொடராது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படி ஆடின எத்தனை பேர் அடங்கி போய் ஒடுங்கி போய் இருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? வேதாகமத்தில் எத்தனை பேரை நாம் அப்படி பார்க்கிறோம் அல்லவா? நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி ஒரு மனிதன் பெருமையோடு கூட பேசினான். நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய சக்கரவர்த்தி அப்படி சொன்னான். ஆனால் சொன்ன மாத்திரத்திலே அவன் தலையில் இருந்த கிரீடம் அவனை விட்டு தள்ளப்பட்டது, ஆளுகை அவனை விட்டு தள்ளப்பட்டது என்பதை நீங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் கரங்களிலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆளுகையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், சரியான தலைமைத்துவத்தில் வளர்ந்து வர ஆரம்பியுங்கள். எல்லாருக்கும் ஊழியக்காரர்களாய் மாறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்களில் ஒருவன் தலைவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் மாறட்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் நமக்கு தன் வார்த்தையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா? கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அப்படியே செய்தும் நமக்கு காட்டியிருக்கிறார் அல்லவா? மகனே, மகளே, உன் கரங்களில் ஆளுகை இருக்கிறதுனால உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள இருமாப்பா ஆளுகை செய்யாத, உன் வேலை ஸ்தலத்தில் இருமாப்பா செயல்படாத. தாழ்மையை தரித்துக்கொள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையின் மேல் கிருபையை தருகிறார் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.